அன்பார்ந்த நேயர்களே, 4வது நாளாக ஈரானுக்கும் இஸ்லாத்தின் பரம எதிரிகளான அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கும் யுத்தம் சூடுபிடித்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் இனிமேல் தான் நான் பெரிய தாக்குதலை நடத்தப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பம்மாத்து விளையாட்டு தானே தவிர அவர் ஏற்கனவே பெரிய தாக்குதலை நடத்திவிட்டார். ஆனால் ஈரானுடைய தாக்குதல் எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு மிகப்பெரியதொரு ஆச்சரியமாக போய்விட்டது. சர்ப்ரைஸ் என்ற வார்த்தை அடிக்கடி ஈரானுடைய தாக்குதலை பற்றி சொல்லும்போது எல்லோரும் எடுத்து சொல்லுகிறார்கள். அடுத்தது USS ஜெரால்டு என்ற பெரிய போர்க்கப்பல் ஹர்மூஸ் பகுதியில் போய் அங்கே போட்டிருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதை நேற்று நன்றாக திட்டமிட்டு ஈரானுடைய இராணுவம் தாக்கியிருக்கிறது. அதை இரவு 2:30 ஆரம்பித்து ஒரு 1.25 மணி நேரம் 3:45 வரைக்கும் தொடுத்து 3 லேயர் அட்டாக். முதல்ல கொஞ்சம் பெலாஸ்டிக் மிசைல்ஸு, அதுக்கு 2வது லேயர், 3வது லேயர், இப்படி தொடுத்து 1.25 மணி நேரம் அதை தாக்கி இருக்கிறார்கள். அதனால் அது பெரிய சேதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்போ அப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதாரமும் USS ஜெரால்டுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேதாரமும் ட்ரம்பினுடைய எதிர்காலத்தை பெரிதாக பாதிக்கும் என்று நேற்றிலிருந்தே செய்திகள் பறந்து கொண்டு இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அந்த US ஜெரால்டை அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு $13.6 பில்லியன் $13.6 பில்லியன். அதை சொல்லுகின்ற போது எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு கடலில் நின்றுட்டுனா ஒரு சாவரின் ஸ்டேட், அதில் எல்லா வசதிகளும் உண்டு. கப்பல் படை, காலால் படை எல்லாமே அதில் இருக்கு. அதுக்கு மேலே பறந்து தாக்கும் ஏர்கிராஃப்ட் கேரியர் அது. அதில் உள்ள 4000க்கு மேற்பட்டவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆகவே அதை மிக துல்லியமாக கணக்கிட்டு 3 அடுக்காக அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதை பேசுபவர்கள் ஈரானுடைய இந்த யுத்த தந்திரம் சற்றும் எதிர்பார்க்காதது. ஒரு ஆப்ஜெக்டை அல்லது ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் இத்தனை விதத்தில் தாக்குதலை நடத்துவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பது நேற்று முழுவதும் மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. அடுத்தது மிகப்பெரியதொரு செய்தி என்னவென்று சொன்னால், அரபு நாடுகளில் உள்ள எண்ணெய் கிணறுகளை தாக்குவது இஸ்ரேல் என்பதை IRGC கண்டுபிடித்து தஸ்லேம் நியூஸ் வழியாக இப்பொழுது எல்லா ஊடகங்களிலும் கிடைக்கிறது. இதில் ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் நினைவுகூற வேண்டும். 1979 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட போது சதாம் ஹுசைனை ஏவி விட்டு ஈரானை தாக்க செய்தார்கள். 8 ஆண்டுகள் தாக்கு பிடித்தது. சதாம் ஹுசைன் பக்கத்தில் இந்த அரபு நாடுகளும் அமெரிக்காவும் நின்றன. சதாம் ஹுசைனை மிக மலிவாக பயன்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் சண்டை. அந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈராக்கை சப்போர்ட் பண்ணது. அமெரிக்கா ஈராக்கை தூண்டிவிட்டு யுத்தம் செய்கிறது. அந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈராக்கில் இருந்த அணு உலை ஒன்றை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அட்டாமிக் பாம்பு தயாரிக்கக்கூடிய அந்த உலை ஒன்றை தாக்கிவிட்டு அது உலகத்துக்கு ஆபத்து, அதனால் தாக்கினோம் என்று பின்னால் சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா, ஈரான் தான் அந்த அணு உலையை தாக்கி விட்டது என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினார்கள். அதே போல இந்த சந்தடி சாக்கில் எதிரிகளுடைய இது போன்ற எண்ணெய் வளங்களை தாக்குவது இஸ்ரேலுக்கு அன்றும் அதுதான் யுக்தி, இன்றும் அதுதான் யுக்தி. ஆனால் IRGC இதை கண்டுபிடித்த பிறகு ஓரளவுக்கு அரபு நாடுகள் புரிந்து கொண்டதாக நான் தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு மிரட்டலுக்கு பயந்து பேசாமல் இருக்கின்றன. இது மிகப்பெரியதொரு நயவஞ்சகத்தனம். ஆனால் இந்த அரபுக்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அகண்ட இஸ்ரேல், அதில் சவுதியில இருந்து எல்லாமே எனக்குள்ளால வரும்னு சொன்னா எல்லாரும் கூடி ஒரு கண்டன தீர்மானம் போட்டுவிட்டு ஓடி விடுகிறார்கள். அடுத்தால ஒரு செய்திக்கு ஒரு கிளாரிபிகேஷன் சொல்லணும். எல்லாரும் சவுதியை தான் ஏற்பாடு பண்ணிச்சா அப்படி இப்படின்னு ஒரு செய்தி பரவாயில்ல. அதுவும் மேலநாட்டு ஊடகங்களை இது பண்ணி நான் சொன்னா வாஷிங்டன் போஸ்ட் இது வரைக்கும் இது மாதிரி பொய்ய நிறைய போட்டிருக்கேன். இப்போ ரூபியோ, அதாவது
மார்க்கோ ரூபியோங்கிற அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேத்து ரொம்ப விரக்தி வயப்பட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் இம்போஸ் திஸ் வார் ஆன் யுஎஸ். இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தை அமெரிக்கா மீது திணித்தது. அதுக்கு எப்ஸ்டீன் ஃபைல் எல்லாம் அது பெரிய அளவில் இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ அமெரிக்கா ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைலில் உள்ள சீக்ரெட்டுகள் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதனால இஸ்ரேலு 10 தடவை 6 தடவை வாஷிங்டனுக்கு போன போதும் நத்தியானுக்கு சொன்ன ஒரே செய்தி, நீ ஈரானை தாக்கணும், பெலாஸ்டிக் மிசைல் ஏரியாவை தாக்கணும்னு. ஆனால் பின்னாடி பேச்சுவார்த்தை வரும்போது என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம், நியூக்ளியர் ஆர்ம், இந்த ரெண்டும் தான் இருந்தது. பெலாஸ்டிக் மிசைலை பற்றி இல்லை. இப்போ பெலாஸ்டிக் மிசைல் ஏரியாவை தாக்குறதுக்காக, அந்த ஏரியாக்களை தாக்குறதுக்காக 1250 இடத்துல தாக்கின பிறகும் இந்த பெலாஸ்டிக் மிசைல் ஏரியாவுக்கு கிட்டே போக முடியலை. அப்போ இது இஸ்ரேல் கொடுத்த அழுத்தம் தான் என்பதுதான் நம்பக்கூடிய அளவில் இருக்கிறதே தவிர, இந்த பொய்யை விற்பனை செய்யக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலு, நியூயார்க் டைம்ஸு, வாஷிங்டன் போஸ்ட்டு இதனுடைய செய்தியை நம்புவதற்கு இல்லை. அடுத்தது, நேற்று அமெரிக்காவினுடைய எம்பசி, அமெரிக்காவினுடைய தூதர் தான் இஸ்ரேலில் இருந்து கொண்டு எல்லா இடத்தையும், அதாவது ரிவர் டு சி எல்லாத்தையுமே பைபிளிக்கலாக யூதர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னவன் நேற்று என்ன பண்ணியிருக்கான்னா, அமெரிக்காவில் உள்ளவரெல்லாம் கூப்பிட்டு இஸ்ரேல் இஸ் நாட் இன் எ பொசிஷன். ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இப்போ நத்தியானு பேரில் அறிக்கைகள் அதிகமாக வர்றதில்லை. அதிகமானா அறவே வர்றதில்லை. இஸ்ரேல்னு போட்டு தான் வருது. அதனால் நத்தியானுடைய வேற பேர்ட்ஸ் இன்னும் ஒரு சஸ்பென்ஷனில் தான் இருக்குது, அந்த இடத்துல தான் தொங்குது. அப்போ யூஎஸ் எம்பசி இஸ் நாட் இன் எ பொசிஷன் டு சேவ் யூ. நீங்களே உங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள், நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கரை பாதுகாக்க முடியாது என்று இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் கையை கழுவி விட்டது. அதே மாதிரி தான் யுஏஇ கையை கழுவி விட்டது. இப்படி அமெரிக்கா இப்போ எல்லாரையும் நீ பார்த்துக்கப்பா, நம்மளால முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்திருக்கிறது. அடுத்து நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு. இந்த இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவை டெல்லவைவில் நின்று 2 சிஎன்என் ரிப்போர்ட்டர்ஸு யூதர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் சாதகமான அல்லது அந்த செய்திகளை திருச்சி கூறுவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது இந்த நிறுவனம். அங்கே நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் தான் இஸ்ரேலில் அலோவ் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ப்ரோ இஸ்ரேலி பத்திரிகை சேனல், அது கேபிள் நியூஸ் நெட்வொர்க். இப்போ அதில் உள்ள 2 ரிப்போர்ட்டர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா சில சென்சிட்டிவான டேமேஜஸை, ரொம்ப முக்கியமான இஸ்ரேலுடைய அழிவுகளை படம் எடுத்து இருக்கிறார்கள். அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் 2 பேரை. இன்னும் 2 பேரை தேடிட்டு இருக்கான். எங்கேயும் போய் ஒழிச்சுக்கிட்டானோ, அல்லனா அந்த இடிபாடுகளுக்கு இடையே இறந்திருக்கலாம் என்று தெரிகிறது. அதனால இது என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இன்று காலையிலிருந்து செய்தி என்ன வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலினுடைய அழிவு மிக பெரிதாக இருக்கிறது என்று. ஆனால் அமெரிக்காவே ஒத்துக்கிட்டது. 1000க்கும் மேற்பட்ட 1150 அமெரிக்க இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் 100 பேர் இஸ்ரேலி ஜோல்ஸ் இன் துபாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஈரான் அறிக்கையில் திரும்ப சொல்லிட்டு இருக்கு, நாங்கள் அமெரிக்க பேஸையும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸையும் தான் அடிக்கிறோம், பாமரர்களை அடிக்கிறே இல்லை. அமெரிக்க சிட்டிசன்ஸ் அங்கே இருந்தால் நாங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை. ஆனால் இங்கே 182 குழந்தைகளை தான் முதல் அட்டாக்கில் கொலை செய்தாங்க ஈரானில். அதனால ஆயில் வெல்த்து, இஸ்லாமிய உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை நாங்கள் தாக்கவே இல்லை என்று அது இப்பொழுது உண்மையாக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய ஊடகங்கள் இஸ்ரேல் தான் அந்த தாக்குதலை நடத்துகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அடுத்தது, ஈரான் கிளஸ்டர் பாம்பில் நிறைய யூஸ் பண்ணுதுன்னு இஸ்ரேல், நத்தியானுக்கு தான் வழக்கமாக இந்த இடத்துல வரணும், ஆனால் இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொன்று ஒரு பெரிய டிஸ்கஷன் ஊடகங்களில் போயிட்டு இருக்கு, ரிஜிம் சேஞ்ச். அதாவது எவ்வளவு மக்கள் கூடினார்கள் காமினியினுடைய மரணத்துக்கு என்பதை நீங்கள் எல்லா வீடியோலையும் எல்லா சோசியல் மீடியாலையும் சமூக வலைத்தளங்களிலும் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அடுத்தது, அந்த ரிஜிம் சேஞ்சு நடக்கவே நடக்காது.
ஏனென்று சொன்னால் ஈராக்கை சொல்றாங்க. ஈராக்கில் 2003 போயிட்டு ரெசிம் செஞ்சுனீங்க. உங்களுக்கு ஒரு காலத்தில் உதவி செய்து ஈரானை தாக்குவதற்கு 8 வருடம் சண்டையிட்ட சதாம் ஹுசைனை உங்களால் தூக்கில் போட முடிஞ்சு. ஆனா கொமேனியப்பா அங்க ஒரு டீமை உருவாக்கி முஜாஹிதுகளை இஸ்லாத்தை முன்வைத்து தயார் செய்து உங்களை அடித்து விரட்டினாரா இல்லையா ஈராக்கில்? அதே போல இங்க ரெஜிம் சேஞ்சு நடக்காது. அடுத்தது 182 குழந்தைகளுடைய கபர்ஸ்தானத்தை நினைவு கூறக்கூடிய எந்த பேரண்டும் உங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கு வரமாட்டார்கள். குழந்தைகளை கொண்டுகிட்டு அங்க ஆட்சியை மாற்றுங்கன்னு சொன்னா எவன் கேட்பான்ங்கிற ஒரு இது நடக்குது. அமெரிக்காவும் கொஞ்சம் நீளமாக தான் பிளான் பண்ணியிருக்கு. எப்படின்னா எல்லா ரிலீஜியஸ் லீடர்ஸும் கொலை செய்திட வேண்டும் என்று தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த இப்போ கிளீனா ஈரான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் ரிலீஜியஸ் லீடர்ஷிப்பு தாக்குதலை நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படி என்று. அதுக்கும் இப்பொழுது பேச்சு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது இனி அமெரிக்காவோடு பேசுவது தேவையும் இல்லை, வேண்டவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். 35 ட்ரோன்ஸை ஈரான் அடித்து வீழ்த்திருக்கு. ஈரான் அடித்து வீழ்த்திருக்கு. 14வது 15வது வேவ்ஸ் அட்டாக் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இது வரைக்கும் எங்கள் பழைய மிசில்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய புது வகையான மிசில்களை நாங்கள் இன்னும் எடுக்கலை, பழசை தூசு தட்டி போய் இஸ்ரேல் அடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிட்டு இருக்கோம், இனிதான் எங்களுடைய புது மிசில்கள் வரும்னு. உடனே தான் ட்ரம்ப் நான் இனிமேதான் மிக வீரியமான தாக்குதலை நடத்த போகிறோம். இன்னொரு நல்ல அருமையான செய்தி என்னவென்று சொன்னால், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இஸ்ரேல் துபாய்க்கு அடுத்தால அல்லது துபாயை விட அதிகமாக நேவல் அசஸ்ன்னு சொல்லக்கூடிய கடற்படையினுடைய தளங்கள் இருந்தது பஹ்ரைனில். அதை கரெக்டாக சீனா சேட்டலைட் இமேஜ் எடுத்து கொடுத்து அடித்து நிமித்திட்டாங்க. இந்த அமெரிக்கர்கள் அதில் நிறைய இறந்துருக்காங்க. எல்லா பேஸும் நாசமாக போயிருக்கு. இன்டெலிஜென்ஸ் அமெரிக்காவினுடைய சிஐஏ இன்டெலிஜென்ஸும் மொசாது இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸும் துல்லியமாக தாக்கிட்டாங்க ஈரான். இதை பஹ்ரைனில் உள்ள மக்கள் கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுவது மட்டுமில்ல, ஊர்வலங்கள் நடத்தி இங்கே இருக்கக்கூடிய பொம்மை அரசுகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதனால ஈரான்ல ஆட்சி மாற்றம் வராது. ஈராக்கில் எப்படி வர முடியலையோ அது மாதிரி இன்னைக்கு ஈராக்குடைய ஒரு பெரும் பகுதி மக்கள் ஈரானோடு சேர்ந்து அமெரிக்க தலைவர்களை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஷஹீதுகள் வருகிறார்கள், ஷஹீதுகளும் உருவாகிறார்கள். இருந்தாலும் அமெரிக்க தளங்களை பயங்கரமாக தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இனி அவர்கள் இஸ்ரேல் பக்கம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பஹ்ரைனில் உள்ள மக்கள் இப்போ அதை கொண்டாடுறாங்க. அது மிகவும் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்து இருக்கிறது. அதனால ரிஜிம் சேஞ்ச் ஈரான்ல வராது. அமெரிக்காவினுடைய ஸ்டூஜஸ் இருக்காங்க பாருங்க, இந்த அடிமைகள் நாட்டில் வருவதற்கு வாய்ப்புண்டு. அடுத்ததை ஹிஸ்புல்லா 3 அதாவது லெபனானுடைய ஹிஸ்புல்லா 3 மொசாத் ஏஜெண்டை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி இருக்கிறது. லெபனானில் 52 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் 60க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகளை அடித்திருக்கிறது. இஸ்ரேல் நிலவழியாக உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறது. அதை தடுத்து தாக்கினால்தான் இத்தனை மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறார். லெபனானுக்கு உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். சரியான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் பல இராணுவ தளங்களை தாக்கி இருக்கிறார்கள். பீர்ஷிபா, கலீலி போன்ற இடங்களும் பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றன. அப்போ லெபனான்ல இப்போ அந்த லெபனான் ஹிஸ்புல்லாவை தடை செய்ய எடுத்த முயற்சியை அரசாங்கம் கைவிடும் நிலையில் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலே லெபனானுக்குள்ளால சில பகுதிகளை கையகப்படுத்த தயாராக இருக்கிறது. இப்போ லெபனான்ல என்ன வருதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றணும். இவ்வளவு நாளும், அதாவது 2000க்கு மேற்பட்ட நிபந்தனைகளை மீறி, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குகின்ற போது பல்லை இழிச்சுக்கிட்டு ஹிஸ்புல்லாவை ஆயுதங்களை கீழே வைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ உள்ள இறங்கி அடிக்கிறான். ஹிஸ்புல்லா தான் தடுக்குது. ஓரானும் என்ன செய்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் பீஸ் கீப்பிங்னு அங்கே ஒன்று இருந்துல, அந்த சர்வதேச படை, அமைதியை பாதுகாக்க வந்த படை என்ன கிழிச்சிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கு வழி விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால ஹிஸ்புல்லாவே இனிமேல் நாட்டை ஆள வேண்டும்னு இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஒருவேளை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மக்கள் அந்த ஆட்சியை தூக்கி துற போடலாம். ஆனால் 52 பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் நேற்றைய தாக்குதலில். இப்போ ஈரானுடைய அடுத்த இலக்கு என்னன்னா, அமெரிக்காவினுடைய தளங்களை எல்லாம் அரபு நாடுகள் அழித்தாகிவிட்டது. நேவல் அசட்ஸு பெரிய அளவில் அடி வாங்கிட்டு USS ஜெரால்டு
அப்ரஹாம் லிங்கன் எல்லாம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதை எவனா போட்டோ எடுத்தா அவனை சுட்டு கொண்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் ஈரான் விசுவல்களை ஓரளவுக்கு போட்டு இருக்கிறது. சில ஊடகங்கள் உள்ளே புகுந்து 1.25 மணி நேரம் என்ன நடந்தது யுஎஸ் ஜெரால்டுக்கு என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் இப்பொழுது தாக்குதல் மட்டுமில்ல, ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன்னு சொன்னதனுடைய உள்ளார்த்தான் இப்பொழுது ஆயுதத்தை கீழே வைக்க சொன்னவர்களுக்கு கூட லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவினுடைய முடிவு நன்றதாக இருக்கிறது என்று படுகிறது. அடுத்தது ரூபியோ நேற்று ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்தை முன்ன நின்று நடத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறாங்க போல தெரியுது, என்ன நடக்குன்னு தெரியாம. ஈரானுடைய தாக்குதல் இவ்வளவு ப்ரோசஸா இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அடுத்தது ஈரான் அடுத்த தலைவரை இவர்கள் தாக்கி விட்டார்கள்னு சொல்றாங்க, தாக்கி அழித்து விட்டோம்னு சொல்றாங்க. அதை பத்தி அவங்க கவலையப்படலை. அலி காமினி அப்பா ஷஹீதாவதற்கு முன்னால் மொத்த விவரத்தையும் அலி நஜ்ரானி லாரிஜானியிடம் கொடுத்திருக்கிறார். அவர் அந்த ரகசியத்தை இன்னும் பலரிடம் பகிர்ந்திருக்கிறார். இப்ப கோமில் இருக்கக்கூடிய பழைய பில்டிங் ஒன்றில் தான் அவங்க சூறா நடக்குமா. அந்த சூறா நடந்த பில்டிங்கை இஸ்ரேலு தாக்கி இருக்கு. ஆனா அங்க யாருமே அந்த நேரத்துல சூறால யாரும் இல்லை, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அவங்க இந்த பில்டிங்கை காட்டிட்டு வேற எங்கேயோ சூறா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அந்த சூறா கவுன்சில் யுத்தத்தை நடத்துகிறது என்பது தெளிவாகிறது. இதிலிருந்து இஸ்ரேலுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் டெல் அவீவ், இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் டெல் அவீவ் எல்லாமே முற்றாக அழிக்கப்பட்டு விட்டன. இதுக்கிடையில ட்ரம்ப் நான் கிரவுண்ட் ஃபோர்ஸை கொண்டு வர போறோம்னு 4500 ஷஹீது ஃபோர்ஸ் ஒன்று, 4,50,000 ஷஹீது ஃபோர்ஸ் ஒன்று ஈரானில் இருக்கிறது என்பதை அமெரிக்காவினுடைய பென்டகனும் மற்றவங்களும் சொல்றாங்க. பென்டகன் நேற்று திரும்ப சொல்லியிருக்கேன், நாங்கள் ட்ரம்ப்கிட்ட சொன்னோம், நீ நம்ம இப்போ ப்ரிப்பேர்டா இல்லை, நீ தயவுசெய்து இந்த எஸ்கலேஷனுக்கு ஆளாவாத, இந்த தாக்குதலுக்கு ஆளாவாதன்னு சொன்னோம். அவன் கேட்கல. எப்சின் ஃபைலை வச்சு மிரட்டி நத்தியானு தாக்குதலை தொடங்கி விட்டான். இப்போ வி ஆர் ஃபைட்டிங் இஸ்ரேல்ஸ் வார், இந்த அளவுக்கு வந்துட்டானோ. தொடுத்து உதவி செய்துக்கிட்டு 78 வருஷமா உதவி செய்து பணத்தை கொடுத்துட்டு அள்ளி கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, வி ஆர் நவ் ஃபைட்டிங் இஸ்ரேல்ஸ் வார், இஸ்ரேலோட யுத்தத்தை நாம் போடுகிறோம் என்று. அதனால முஸ்லிம் நாடுகளுக்குள்ளால குழப்பத்தை உண்டு பண்ணுவதாக வரக்கூடிய செய்திகளை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சாதாரண ஊடகத்தில் இருப்பவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.